அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு டிஎன்ஏல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழகத்தினுடைய முதல் பொருளாதார அறிக்கையில என்ன சிறப்பம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கு, சிறப்பான விஷயங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ தமிழகத்தினுடைய முதல் பொருளாதார ஆய்வறிக்கைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து பிரிப்பேர் பண்ணி குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2024, 25ஆம் ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி 8% அதிகமாக இருக்கும். 8% அபோவ் 8% குரோத் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, தேசிய சராசரி 1.69 லட்சமாக இருக்கு. ஆனா, தமிழ்நாட்டோட சராசரி 2.78 லட்சமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில பார்த்தீங்கன்னா, எல்லா துறைய பத்தினுமே விரிவான பகுப்பாய்வுகள மேற்கொண்டு இருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளுக்கான நம்ம பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கணிப்புகளையும் வெளியிட்டிருக்காங்க. அரசாங்க திட்டத்தினுடைய அந்த தாக்கத்தையும் மதிப்பிட்டிருக்காங்க. சரியா? இப்ப சமமான வளர்ச்சி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 4% பரப்பளவு இருக்கக்கூடிய 6% மக்கள் தொகையே கொண்ட தமிழ்நாடு 9.21% பங்களிப்ப இந்திய பொருளாதாரத்துக்கு ஆற்றி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல சமூக கொள்கைகளும், வலுவான உள்கட்டமைப்பு வசதிகளும் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. தமிழக மக்கள் தொகையில அ தமிழகத்துல இருக்கக்கூடிய வடக்கு மண்டலம் பார்த்தோம்னா, தமிழ்நாடுடைய மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில 36% பங்க ஆற்றியிருக்காங்க. சரியா? பார்ட்டிசிபேஷன் ஐ மீன் கான்ட்ரிபியூஷன். சரியா? அதே மாரி மேற்கு மண்டலம் பார்த்தோம்னா 29% கான்ட்ரிபியூஷன குடுத்திருக்காங்க. தெற்கு மண்டலம் பார்த்தோம்னா 18% கான்ட்ரிபியூஷன். அதே மாரி அ கிழக்கு மண்டல மாவட்டங்கள் பார்த்தோம்னா 15% கான்ட்ரிபியூஷன் வந்து நமக்கு குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்ப தெற்கு பகுதியிலும், கிழக்கு பகுதியிலும் பார்த்தோம்னா கான்ட்ரிபியூஷன் கம்மியா இருக்கு. வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகள்ல பார்த்தோம்னா, ஏறக்குறைய கான்ட்ரிபியூஷன் நல்லாவே இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததா பணவீக்கம் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ஆ உலக நாடுகளுக்கு இடையேயான பதற்றம், காலநிலை மாற்றம் போன்ற காரணத்தினால தமிழ்நாட்டுல பணவீக்கம் ஏறக்குறைய தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சில்லறை பணவீக்கம், அதாவது ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 6% இருந்துச்சு 2022ல. அது 2023ல பார்த்தீங்கன்னா 5.4% ஆகும். இப்போ ஜனவரி 2025ஓட நிலவரப்படி பார்க்கிறப்ப நம்மளுடைய இந்த சில்லறை பணவீக்கம் அப்படிங்கிறது இருக்கு. இந்தியாவுடைய மாநிலங்கள்ல இந்த சில்லறை பணவீக்கம் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பட்டியல் இருக்கு இல்லையா? எங்கெல்லாம் இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ரேங்கிங்ஸ்ல பார்த்தோம்னா, தமிழ்நாடு 8வது மாநிலமாக இருக்கு. சரியா? அடுத்தது நீட் மற்றும் தேசிய கல்விக் கொள்கை. இந்த இரு விஷயங்களுமே பார்த்தோம்னா, மாநிலங்களோட உரிமைய நசுக்குவதாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாரி மாநிலத்தோட சுயாட்சி நீர்த்து போற வகையில இந்த கொள்கைகள் இருக்கு அப்படிங்கிறத சொன்னது மட்டும் இல்லாம, நம்ப ஏழை மாணவர்கள், சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள், அவங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைக்கப்படும் வகையில இந்த திட்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்த குற்றம் சாட்டியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பொருளாதார பாதிப்பு. இந்த பொருளாதார பாதிப்பு அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் இந்த மாநில அரசாங்கங்கள் கடன் வாங்குவதுல ஒரு சில லிமிட்ட வந்து மெயின்டெயின் பண்றாங்க. சரிங்களா? அந்த லிமிட் மெயின்டெயின் பண்றனால தமிழக அரசாங்கம் தமிழகத்தோடைய பொருளாதாரத்த உயர்த்தக்கூடிய திட்டங்கள்ல சரியான முறையில நடைமுறைப்படுத்த முடியல அப்படின்னு சொல்றாங்க. தமிழக அரசாங்கத்தோட இந்த கிரெடிட் லிமிட்ஸ்னால என்ன ஆகுதுன்னா, சாரி இந்திய அரசாங்கத்துடைய இந்த கிரெடிட் லிமிட்ஸ்னால என்ன ஆகுதுன்னா, தமிழக அரசாங்கம் சரியான முறையில கடன்கள வாங்கி மக்கள் நல திட்டங்கள, தமிழக பொருளாதாரத்திற்கு தேவையான திட்டங்கள சரியான முறையில செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் 15த் ஃபினான்ஸ் கமிஷன் படி 29% தான் இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாநிலத்தோட ஜிடிபி டூ டெப்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து 29% தான் இருக்கணும். ஆனா இது தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம்னா 26%ல தான் இருக்கு. ஓகேவா? 28%ல இருக்கணும் இங்க. ஆனா 26% தான் நம்ம வச்சிருக்கோம். ரெக்கமெண்டேஷன்ஸோட கம்மியா தான் இருக்கு. ஓகேவா? இருந்தாலும் ஒரு சில ரெகுலேஷன்ஸ் வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. அடுத்தது வேலை வாய்ப்புகள்னு பார்த்தோம்னா, கல்வி தகுதிக்கும், வேலை வாய்ப்புகளுக்கும் பார்த்தோம்னா ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. நம்ம இளைஞர்கள் மத்தியில அந்த ஸ் அ எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த வேலை அந்த ஜாப் மார்க்கெட் என்ன ஸ்கில்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுதோ, அது நம்மகிட்ட கம்மியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதனால என்ன ஆகுது? நம்மளோட இளைஞர்களுடைய லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தோட ஒரு சில கொள்கைகள் தமிழ்நாட்டுல இந்த வேலை வாய்ப்புகள் விகிதம் இன்னும் கம்மியாகுற வகையில இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மத்திய அரசாங்கம் தமிழகத்தோட தமிழகத்துக்கும் பெனிஃபிட் ஆகுற வகையில இந்த பொருளாதார கட்டமைப்பு அவங்களுடைய திட்டங்கள கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு உலக அளவுல ஏற்படக்கூடிய இந்த பொருளாதார நிச்சயமற்ற தன்மை, விநியோகச் சங்கிலி பாதிப்பு, காலநிலை மாற்ற விளைவுகள்னால தமிழகத்தோட பொருளாதாரத்துக்கு பெரிய இடையூறுகள் இருக்கு. ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட் ஓரியன்டடா இருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ்லாம் நம்ப எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல்ஸ்லாம் இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கனால, குளோபல் மார்க்கெட்ல என்ன ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கோ, அது தமிழ்நாட்டிலயும் உணரப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கப்ப, நிலையான வளர்ச்சி, முதலீடுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட பொருளாதாரம் நல்லாவே வளரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி நம்ப $1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படிங்கிறத ஒரு இலக்காக வைத்திருக்கோம். சரிங்களா? 1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டா வச்சிருக்கோம். அத அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, அடுத்து இதுவரைக்கும் தமிழ்நாடு 2000லிருந்து 2025 வரைக்கும் பார்த்தோம்னா, ஒரு செட் ஆஃப் குரோத்த வந்து வச்சிருந்திருப்பாங்க. ஆனா, இதுக்கப்புறம் பார்த்தோம்னா, தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி 12% இருக்கணும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ப ஈஸியா இந்த $1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படிங்கிற இந்த கோல அச்சீவ் பண்ணிறலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல பொருளாதார ஆய்வறிக்கை பத்தி சிறப்பான ஒரு விஷயத்த பார்த்திருக்கோம். நன்றி.